தொழிலில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அப்போ செய்தொழில் டைம் நல்ல டைம், அதில் என்ட்ரி ஆகுங்க, சக்ஸஸ் ஆகுங்க. இந்த காலகட்டங்கிறது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் பெரிய அளவில் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய தன்மை. விருப்ப திருமணத்தை காட்டிலும் அதை அரேஞ்ச் திருமணமாக தான் அதிகபட்சம் இருக்கிறதுக்கான. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு ஒரு ஆண்டை இரண்டாக பிரிக்கும் பொழுது தட்சிணாயன காலத்தில் தான் இப்போ என்ட்ரி ஆகிறோம். அதாவது ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் உள்ள காலம் அப்படின்றது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதமும் தட்சிணாயன மாதம்னு அர்த்தம். அதாவது பெண் ராசிகளை குறிக்கும். பெண் கோள்கள் வலிமையாக இருந்தால் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னாக்கா அந்த ராசிகளில் பெண் கோள்கள் அதிகமாக இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய அளவில் அந்த ஜாதகர் பெண்ணாக இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஆளுமை பெற்ற தன்மை, ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது, நல்ல விதமான அமைப்புகளுக்கு பெறுறது, நல்ல லக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுறது, இந்த மாதிரி தன்மையில் இருக்கும். அதே உத்தராயண காலப்பகுதி அப்படின்றது தேவர்களுக்கு பகல் பொழுது மாதிரி கருதப்படும். அது வந்து தை முதல் ஆணி வரை, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி இந்த 6 மாத காலங்கள்ன்றது. ஏன்னாக்கா அந்த காலங்களில் பகல் நீண்ட பொழுதாக இருக்கும், இந்த காலங்களில் இரவு நீண்ட பொழுதாக இருக்கும். அதாவது தட்சிணாயன காலங்கள்ன்றது இரவு நீண்ட பொழுது. இன்னும் போக 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 ஐப்பசியிலலாம் இரவு பகுதின்றது நீளமான பகுதி. அதாவது சூரியனே லேட்டாக ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 6:20, 6:30, 6:40 கூட வரும். அதே சித்திரையில் பார்த்திங்கனாக்கா 5:45, 5:30 கூட சூரியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பகல் பொழுது நீண்டமாக, அதாவது 12 மணி நேரம்னு இல்லாமல் கிட்டத்தட்ட 13 மணி நேரமும் 11 மணி நேரமும் இப்படி மாறும். அப்போ இரவு பொழுது அதிகமாக இருக்கக்கூடியது, பெண் கோள்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியது, பெண் ராசிகள் இல்லை. அதுலேயும் இந்த பெண் ராசிகளில் பெண் கோள்கள் இருந்துச்சுனாக்கா, பெண் கோள்கள் அப்படின்னம்னாக்கா மென்மையான கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், இதெல்லாமே பெண் கோள்கள். அதே மாதிரி பெண் அலின்னு சொல்லக்கூடிய கேது, அதே மாதிரி ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொல்லக்கூடிய புதன், இதெல்லாமே பியூர் பெண் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த இடத்துல ராகு பியூர் பெண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சந்திரன், சுக்கிரன், ராகு தான் பியூர் பெண். இந்த கோள்கள் பெண் ராசியில் இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும், அதோட திசாபுத்தி காலங்களாக இருந்தால். இதே நேரத்தில் உத்தராயண காலம் அப்படின்றது பகல் பொழுது. அதே நேரத்தில் ஆண் கோள்கள், ஆண் ராசிகள், ஆண் கோள்கள் அப்படின்னம்னாக்கா சூரியனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், இதெல்லாமே ஆண் கோள்கள் ஆண் ராசியில் மிகப்பெரிய அளவில் ஆளுமை செலுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்கும் அமையுமானாக்கா அமையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் நம்மளை இந்த தட்சிணாயன காலத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்குது, எந்த மாதிரியான தன்மைகளில் அந்த கோள்கள் பலம் பெறுது அப்படின்னு பார்க்குறப்ப அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப கடகம் அப்படின்றது பெண் ராசி. பெண் ராசியில் தான் ஆடி மாதம் ஆரம்பிக்குது. இந்த ராசியில் எந்த கோள் இருக்குது அப்படின்னம்னாக்கா சூரியனும் குருவும் இரண்டுமே ஆண்கோள்கள் தான். பெண் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கோள்கள். இதில் பூச நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கார், அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார். இன்னொன்று ஆண் ராசியில் 3 பெண்கோள்கள், அதாவது சந்திரன், கேது, சுக்கிரன். இந்த 3 கோள்களும் பார்த்திங்கனாக்கா, அதாவது ஆண் ராசியில் பெண் கோள்கள் இருக்குது, இந்த இடத்துல பெண் ராசியில் ஆண் கோள்கள் இருக்குது. இந்த தட்சிணாயன காலமே இந்த மாதிரி தன்மையில். அப்போ என்னன்னாக்கா ஆண்கள்லாம் பெண்கள் ஆக்டிவிட்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும், பெண்கள்லாம் ஆண்களோடைய ஆக்டிவிட்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா மென்மையாக சாத்வீகமாக மூவ் பண்ணால் அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி ஏன்னாங்க ஆண்கள்லாம் சாதுவாக இருந்தே சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெண்களாக இருந்தால் எல்லாம் போராட்ட காலத்தில் நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பேசப்படக்கூடிய நபர்களாக மாறுவாங்க. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து ரொம்ப ரொம்ப சாத்வீகமாக, அதாவது அமைதி யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய இந்த மனிதர்கள்லாம் மாறுவாங்க. இப்படிப்பட்ட தன்மையில் பொதுவான தன்மையில் இருக்கும். அதாவது போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அதே மாதிரி சாத்வீகமான அமைதியான போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஆண்கள், இவங்க 2 பேருக்கு தான் இந்த தட்சிணாயன காலம்ன்றது சக்ஸஸ்ஃபுல்லான காலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பெண்களாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து டாமினண்ட்டான ஃபெல்லோஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்போ, ஆளுமை திறன் மிக்க அதாவது மனிதர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்போ இருக்கும் அதிகமாக. அதாவது அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் கடைப்பிடிச்சா மட்டும்தான் அடங்கி பார்த்த வரைக்கும் போதும், இனிமேல் நான் அடக்கி பார்க்குறேன், பார்ப்போம் நடக்கிறத அப்படின்னு பேசக்கூடிய தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும்.
அதே நேரத்தில் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் போராடி சவுண்டை விட்டு அவன் ஒன்றுமே சக்ஸஸ் ஆகாத தன்மையில், பேசாம போ, அப்படியே கிடப்போம், படுப்போம், இருப்போம். அந்த மாரி தன்மையில இருக்க மிகப்பெரிய அதில தான் உண்ணாவிரத போராட்டங்கள் ஜெயிக்கிறது. அதேமாதிரி சாத்வீகமான அறவழி போட்டாக்கள் ஜெயிக்கிறது. இதெல்லாமே ஆண்களுக்கான தன்மையில இருக்கக்கூடிய விஷயமா மாறும். இந்த வகையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ மேஷம் டு மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசிக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை தரும்னு பார்க்குறப்போ ஒவ்வொரு பாவங்களும் பார்த்திங்கனாக்கா மல்டிபிள் ஆங்கிளில் மல்டிபிள் ப்ரெடிக்ஷனை நிறைய தர முடியும். ஆனால் குறுகிய காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த இந்த காலகட்டத்தில்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பெரிய அளவில் எல்லா பாவங்களையும் அலசி ஆராய்ஞ்சு அதாவது மேய்ஞ்சு பிரிஞ்சிட முடியுமா அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக முடியாது. அப்போ முக்கியமாக எந்தெந்த பாவங்கள் ஆளுமை செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும், எந்தெந்த பாவங்கள் கொஞ்சம் நீங்கள் உங்களால் அந்த பாவங்களால் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான தன்மைகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த அயன காலத்தில் கிடைக்கும்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமும் 8ஆம் இடம் தான் பிரதானமாக செயல்பட போகுது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல சந்திரனும் மற்றும் புதனும் தான். 7ஆம் அதிபதி யாருனாக்கா தனுசுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி 10க்கும் அவர் தான், புதன் தான். அவர் குருசாரம் பெற்று குரு வந்து இப்போ அது குருவோட 2ஆம் பாதம், அதாவது புனர்பூசம் 2ஆம் பாதம் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு அம்ச ரீதியாக பார்க்குறப்ப உங்களுக்கு 6ஆம் இடம். அப்போ தொழில் வழி சில ஒரு தொழிலை விட்டு விலகி இன்னொரு தொழிலில் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சந்திரன் 9ல் இருக்கார், மிகப்பெரிய யோகமான தன்மை. அதாவது இப்போதைக்கு உங்களுடைய ராசி அதிபதி 8ல் போய் மறைகிறதும், ஆனால் உச்சம் பெற்ற தன்மையில் மறைகிறாரு. ஆனால் அதே குரு, உங்கள் ராசி அதிபதி குரு உங்களுடைய 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக மாறுறாரு. அப்போ 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்றப்ப அது உங்களுக்கு தான் அது குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் தரும். அதாவது மனக்குழப்பங்களும் தரும், திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் தரும். எப்போயுமே 8 வேலை செய்யுது அப்படின்னம்னாலே அதிர்ஷ்டத்தையும் தரும், ஆபத்தையும் தரும். ஆபத்துனாக்கா அவமானத்தையோ, ஆக்சிடெண்ட்டுகளோ, விபத்துகள், கண்டங்கள், இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரியது. அதாவது திடீர்னு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு ஃபீல், அல்லது உங்களுடைய தெரிஞ்சவங்க, உங்களுக்கு அறிஞ்சவங்க அது சம்மந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செய்திகளை செய்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது கேட்குறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது அந்த மாதிரி ஈவெண்ட்டுகளில் போய் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் ஏற்பட்டு போயிடும். இந்த 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்றது மிகப்பெரிய யோகம். அப்போ உங்களுடைய தாயாராக இருக்கலாம், உங்களோட உயர் படிப்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. நீங்கள் அயல்நாட்டுக்கு போய் இப்போ மாணவ இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் அயல்நாடு போகிறதோ அல்லது படிப்புக்காக வெளியே போய் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அளவில் போட்டி பந்தய தேர்வுகளில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போயுமே 4க்கு 5 அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு 8ஆக இருந்தாலும் உங்கள் உயர் படிப்புக்கு அது மிகப்பெரிய யோகம். அப்போ நீங்கள் வந்து இருக்கிற இடத்த விட்டு வீட்டை விட்டு வெளியே போய் அதில் நல்லா இந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க அல்லது வேறு இடத்துல போய் உங்கள் படிப்புக்காக மேல் படிப்புக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு என்ட்ரிக்காகவோ என்ட்ரன்ஸுக்காகவோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கனாக்கா அது பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு 8ம் 7 தான் பெரிய அளவில் பிரதானமாக செயல்பட போகுதுன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7லே இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆனால் அது புனர்பூசம் 2 அப்படின்னம்னாக்கா அதாவது அம்ச ரீதியாக பார்க்குறப்ப 6ஆம் இடத்தை தான். அப்போ செய்தொழில் ஒரு தன்மையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது ஜாப் வைஸு பெரிய அளவில் மாற்றத்தை தர்றதுக்கு, ஏன்னா 6-10 கனெக்ட் ஆனாலே ஜாபில் ஒரு மாற்றங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். 9ம் இந்த இடத்துல இயங்குது, சந்திரன் வந்து 8ல் இருந்தாலும் 9ஆம் இடத்தை இயக்குறாரு அப்படின்னம்னாக்கா அப்போ 9ல் யார் இருக்கா? சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். அந்த சூரியன் வீட்டில் கூட கேதும் இருக்குது. கேது வந்து உங்களுக்கு வேலை மாற்றத்தை தரதுக்கான வாய்ப்போ அல்லது வேலையில் நீங்கள் இந்த இடத்துல வேலையை நீங்களாக விட்டாலும் சரி அல்லது நீங்களாக விடுறதுக்கான சூழல் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் நீங்களாக விலகினாலும் சரி, அது விருப்பத்தின் அடிப்படையில் விலகினாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் விலகினாலும் சரி, அது பெரிய உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயந்தான். அப்போ உங்களுடைய குழந்தைகள் வழி நல்ல அமைப்புகள் இருக்குமானாக்கா ஒரு சின்ன பெருசாக சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. ஏன்னா அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் போய் 6ல் இருக்கார். 6ல் இருந்தாலும் ரோகிணி சந்திரனுடைய சாரத்தில் தான் இருக்கார். சந்திரன் ஆல்ரெடி 8. அப்போ உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பெரிய ஒரு அந்யூன்யத்தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ ஒரு வேலையில் ஒரு மாற்றம், நீங்கள் இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோ அதில் என்டையர்லி சேஞ்ச் ஆகிறதோ அல்லது ஒரு பார்ஷியலி ஒரு சைட் பிஸ்னஸாக அடுத்த ஒரு தொழிலில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அப்போ செய்தொழில் டைம் நல்ல டைம், அதில் என்ட்ரி ஆகுங்க, சக்ஸஸ் ஆகுங்க. இதே நேரத்தில் 8 அப்படின்றது திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கும். இதே பங்குச்சந்தையில் நீங்கள் இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கனாக்கா அது உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் பெரிய அளவில் அனுகூலமான பலன் இருக்குது. ஏன்னா 5, 8, 11
உங்களுக்கு சம்மந்தப்பட்டு 2ஆம் இடம் சனியும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய யோகம். ஏன்னா இந்த இடத்துல 5, 8, 11 அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துல யார் இருக்கானாக்கா செவ்வாய், 6ஆம் இடத்துல சந்திரசாரம் பெற்றிருக்காரு. சந்திரன் 8ல் தான் இருக்கார். அதாவது சந்திரனுடைய வீடு 8. இப்போ உங்கள் ராசியாதிபதியும் போய் 8ல் இருக்கார். அப்போ நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் யூகிக்கிறீங்களோ ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்லோ அல்லது ஸ்டாக்ஸ்லேயோ நீங்கள் போய் என்ட்ரி ஆகுறீங்கனாக்கா நீங்கள் யூகம் பண்ணக்கூடியது அழகாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது நீங்கள் யூகமே பண்ணலானாலும் கூட அது நீங்கள் என்ட்ரி ஆகுனால அது எக்ஸிட் ஆகிறப்போ ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த டைம்ன்றது நல்ல டைம். எப்போவுமே 8ஆம் இடம் இயங்குது அப்படின்னோம்னா அதோட திரிகோண பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ம் 12ம் இயங்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 8, 4, 12 அப்படின்னோம்னா 4ன்றது சொத்து, அசையா சொத்து மற்றும் அசையும் சொத்துக்களை சொல்லக்கூடியது. இந்த இடத்துல சனி தான் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா அது சனி புதன் சாரத்தில் இருக்கார். புதன்னா டாக்குமெண்ட்டு. இதே சனினாக்கா லேண்டை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்தால் தான் உங்களுடைய திசாபுத்தி அந்தரத்துலேயே பார்த்தீங்கன்னா திசாபுத்தி அந்தரம் கூட தட தேவையில்லை. திசையும் புத்தியும் திசை புத்தியில் அந்த டைம் ஆஃப் பீரியடு அந்தரம். அப்போ திசை எந்த திசையாக இருந்தாலும் அதில் புத்தி அந்தரத்தில் சனியும் செவ்வாயும் புத்தி, அதாவது சனி திசையில் சனி புத்தியில் செவ்வாந்தரம் அல்லது செவ்வாய் புத்தியில் சனி அந்தரம், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துச்சு அப்படின்னோம்னா அந்த டைம் பீயிங் உங்களுக்கு ஏதாவது மனையை பற்றி உங்களுக்கு விசாரிப்புகள் வரும். அதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த வாங்குகிற அமைப்புகள் வரக்கூடிய டைமை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அந்த நேரம் வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு, அதேமாதிரி பங்குச்சந்தை ரிலேட்டடாக ஒரு பெனிஃபிட்டு அல்லது வேலையில் ஒரு மாற்றம் வந்துச்சுனாக்கா அந்த மாற்றம் நீங்கள் விரும்பாமலும் வந்தால் கூட அதை ஏற்றுக்கிறப்ப அது பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாபாதிபதியே உங்களுக்கு 9ல் தான் இருக்கார். அப்போ மாற்றம் ஆனால் தான் உங்களுக்கு லாபம். அதே வேலையில் தான் கன்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னம்னாக்கா அது பெருசாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ வேலை மாற்றம் நடந்துச்சுனாக்கா அது பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும். இந்த இடத்துல 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிடுறது 6ல் மறையிறதும் உங்கள் ராசியாதிபதியும் 8ல் மறையிறதும் அப்போ சில பய உணர்வு தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 3ல் ராகு இருக்கார் அப்படின்றப்ப இதை விட்டோம்னா கிடைக்குமா அல்லது அதை தொட்டோம்னா அது நடக்குமா, இப்படி மாதிரி ஒரு சில குழப்பமான அந்த விஷயங்கள் இருக்கும். அதாவது அதிகபட்சம் இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு ஏதாவது ஒரு லவ் அஃபேர் இருக்குது அப்படின்னோம்னா அதிலெல்லாம் ஒரு பிரேக் நடக்கும். பிரேக் நடந்தாங்க ஒரு பேச்சுவார்த்தை கூட கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா 5 கூட 6ல் இருக்கான், அதுவும் 8 கூட சாரம் பெறான் அப்படின்னா ஒன்று அவங்களோடைய கான்ஃப்ளிக்ட் ஏற்படும், கருத்து வேறுபாடு ஏற்படும், அல்லது எந்த வித காரணமும் இல்லாமல் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த இடத்துல இப்படி பேசாமல் இருக்காங்களே, என்னாச்சு ஏதாச்சு அல்லது அவங்களுக்கு ஏதாவது நம்மளை பிடிக்குமா, இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை எடுக்காதீங்க. ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு அப்படி இருக்குன்றதுனால நீங்கள் பார்க்குற நீங்கள் சிவப்பு கண்ணாடியை போட்டு உலகத்தை பார்த்தா எல்லாமே சிவப்பாக தெரியும். கருப்பு கண்ணாடியை போட்டு பார்த்தா உலகம் பூரா கருப்பாக தெரியும். அதுபோல் உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் இவங்க எப்படி இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அடுத்தவங்களை எடை போட்டிங்கன்னா அது நிச்சயமாக அது மாறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அது சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்போ இந்த காலகட்டங்கன்றது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் பெரிய அளவில் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய தன்மை, அது வேலையிலையும் சரி, வருமானத்திலையும் சரி, வரவுலையும் சரி, பூமி ஆதாய சேர்க்கையிலையும் சரி, இந்த டைம்ன்றது ஏதாவது பூமி வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்கள் வந்துச்சுனாக்கா அது தைரியமாக இருங்க. ஏன்னா வீண் விரயம் செய்யணும். வீண் விரயம்னாக்கா செலவு செய்யக்கூடிய காலகட்டங்கள் இது. அப்போ செலவு செய்யணும் அப்படின்னோம்னாக்கா அதை செலவு ஆக்கப்பூர்வமான செலவா அல்லது அழிவுபூர்வமான செலவா, அழிவுனாக்கா நோய்க்கான செலவு, ஒரு வைத்தியத்துக்கான செலவு, நோய்க்கான செலவு எல்லாமே ஒரு வேஸ்ட்டு செலவு, அல்லது தர்மம் கொடுக்கறது கூட அது ஒரு செலவு தான். பட் இருந்தாலும் அதில் ஒரு மன திருப்தியாக கிடைக்கும். ஆனால் வியாதியிலேருந்து குணமடைய வர்றதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுன்றது அதாவது உடல் அல்லது பஞ்சாயத்து தீர்க்கிறதுக்கான அல்லது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், அல்லது பிரச்சனைக்குரிய இடத்தையோ அல்லது சொந்த பந்தங்களுக்குள்ளே, ஏன்னா 6 இயங்கினாலே சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 6ல் தான் செவ்வாய் அப்படின்னோம்னாக்கா அந்த விஸ்வரூபம் எடுத்தால் கூட அது உங்களுக்கு ஓரளவுக்கு நஷ்டஈடு தந்து உங்களுக்கு வருமானத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 2ஆம் அதிபதி 4ல் புதன் சாரம் பெற்று புதன் 7ல் தான் இருக்கார். அப்போ செய்தொழில் ஒளி வருவாய், திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள், பங்குச்சந்தையில் இருந்தீங்கன்னாக்கா அதில் ஒரு நல்ல ஒரு யூகிக்கிற தன்மை உங்களுக்கு வரப்போகுது. அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும், 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் அதிகபட்சம் ஆன்மீகம் தொடர்புடைய விஷயங்கள் அதிக நாட்டம்
எடுக்கிறதும் அல்லது அது சம்மந்தப்பட்ட ஒர்க்குகளை நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு டெம்பரரி லாஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த டைம் வந்து டெம்பரரின்னு சொல்லாமல் அது ஃபிக்ஸட் லாஸ்ன்னு நினச்சிக்கிங்க. ஆனால் எல்லாமே டெம்பரரி லாஸ் தான். இப்போ நடக்கிறது பூராமே டெம்பரரி லாஸாக இருந்தாலும் திருப்பி ரிப்பீட்டாக அது பெரிய அளவில் லாபத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் தான் பெருசாக இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்ல. 7, 8 இயங்குது. 7ன்றது 7 கூட 7லே இருக்கான். அதுவும் குருசாரம் பெற்று குரு வந்து அதுவும் குரு புனர்பூசம் 2 அப்படின்றப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்தை தான் இயக்குறான் அப்படின்னா ஜாபில் ஒரு நல்ல சேஞ்சு. அதேமாதிரி கணவன் மனைக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு, கருத்து மோதல் எப்படி இருக்கும்னாக்கா இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு சின்னதாக ஒரு டிஸ்பியூட் அவங்களுக்கும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு புனர்பூசம் 2னாக்க புதனுக்கும் குருக்குமே பகை. அதுலேயும் அவர் போய் 6ஆம் இடத்தை தான் அம்ச ரீதியாக இயங்குறாரு அப்படின்னா அவங்கள விட்டு ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப நைஸாக இருக்கும். நைஸுனாக்கா சின்னதாக பேசினாலும் அது பெருசாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை சின்னதாக பேசினாலும் அது பெருசாக ஒரு பிரளயமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ நூலிலேயில் அது ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை டெவலப் பண்ணிடாதீங்க. இந்த டைம்ன்றது கவனமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்படின்னம்னாக்கா உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வராத அளவுக்கு நீங்கள் பேசினா பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு லீவ் இட். ஏன்னா 8 பயங்கரமாக வேலை செய்யுதுனாக்கா அவமானத்தையும் கொடுத்துரும் சமயத்தில். அப்போ பேச்சுன்றது அது பெரிய அளவில் பிரச்சனையாகி அதன் வழி அவமானம் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய எந்த விதமான தன்மையும் வெளியே தெரியாமல் இருந்தது கூட பெரிய பிரபண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் விஷயங்கள் திடீர் விளம்பரத்தை கூட தரும். அது நல்ல விளம்பரமாக கெட்ட விளம்பரமானு பார்த்தோம்னாக்கா கெட்ட விளம்பரமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. இந்த டைம்ன்றது உங்களுக்கு பண வரவு அப்படின்றது மட்டும் பிரதானமாக இருக்கும். ஏன்னா 8ல் இருக்கிற குரு வந்து நேராக அவர் 2ஆம் இடத்தை பார்வையிடுறதும் சூரியன் வந்து 9 கூட 8லேருந்து அப்போ தந்தை வழி ப்ராப்பர்ட்டி வைஸு ஏதாவது பங்கு ஷேர் ரிலேட்டடாக அல்லது பூர்வீக சொத்து வழி விற்பனை வந்து அதன் வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பூர்வீக சொத்து அப்படின்றது 5 கூட 4ல் இருக்கான். அவரும் சந்திரசாரம் தான் பெறான். ரோகிணி நட்சத்திரம் தான் செவ்வாயும். அப்போ ரோகிணின்றது சந்திரன் 9. அப்போ பூர்வீக சொத்து கையை விட்டு விலகிறதோ அல்லது பூர்வீக சொத்து விற்று வரக்கூடிய லாபமோ அல்லது ஏதாவது நீங்கள் உழைக்காத பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சில விஷயங்கள் அவமானத்தையோ அசிங்கத்தையோ சில விஷயங்கள் வந்து அதன் வழி ஒரு விபத்து கண்டம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் விபத்துன்றது பெருசாக ஏன்னா செவ்வாய் காம்பினேஷன்றது சுத்தமாக 8ஆம் இடத்தோட சம்மந்தப்படலை. அதனால் 8ஆம் இடத்தோட சம்மந்தப்படலைனாக்கா சந்திரன் இருக்கிறது 9ல் கேது சுக்கரனோடு இருக்கார். அப்போ பெண்கள் வழி ஆணாக இருந்தால் பெண்கள் வழி ஒரு அவமானங்களோ, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழி அவமானங்களோ படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் அதாவது அன்னோன் பர்சன் அல்லது நீங்கள் வந்து ஒரு அஃபேர் வச்சுருக்கக்கூடிய பர்சன் அவங்க வந்து கொஞ்சம் அவங்கள பயன்படுத்திக்க பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. இந்த இடத்துல அப்படின்றது பெருசாக இந்த தட்சிணாயன காலம் கிட்டத்தட்ட ஒரு மார்கழி வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இந்த 9ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறதுன்றது ஒரு மறுமண திருமணம் ரிலேட்டடானாக்கா அது ஓகே, நல்லது. ஏன்னா 9, 7 கனெக்ட் ஆனாலே மறுமண திருமணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 2 கூட இன்னும் 4ல் இருக்கான். 4ஆம் இடத்துல இருந்தாலும் 7, 10 கூடைய புதனுடைய சாரத்தில் தான் இருக்கான். அப்படின்றப்போ உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலமான பலன். ஏன்னா புதனும் அந்த இடத்துல ரேவதி 2 அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துக்கு தான் அம்ச ரீதியாகவும் வரும். அந்த சனின்றது அம்ச ரீதியாகவும் குடும்ப ஸ்தானத்துக்கு தான் வரும். அப்போ விருப்ப திருமணத்தை காட்டிலும் அதை அரேஞ்ச் திருமணமாக தான் அதிகபட்சம் இருக்கிறதுக்கான மறுமண திருமணம்னாக்கா அது அரேஞ்ச் திருமணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விருப்ப திருமணன்றது இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 5 கெட்டு தானே கிடக்கு. 6ஆம் இடத்துல போய் மறைகிறது சனி செவ்வாய். அதாவது அப்படின்றப்ப அது பெருசாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. அப்போ விருப்பம் அப்படின்றது இந்த இடத்துல ஃபெயில். அமைப்பு அரேஞ்சு அப்படின்றது பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 3 தான் அரேஞ்ச்மெண்ட்டு. 2ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிறாரு சனி. அப்போ 3ஆம் இடத்துக்கு அதிபதி 4ல் இருந்தாலும் அவர் புதன் அதாவது ரேவதி 2 அப்படின்றப்ப அம்ச ரீதியாக உங்களுடைய குடும்பஸ்தானம் அதாவது தனஸ்தானத்தை 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை இயக்குறாரு. அப்படின்றப்ப நோன் பர்சன்ட்டை நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கான மறுமணமாக இருக்கும் பட்சத்தில் நடக்கும். ஃபஸ்ட் மேரேஜ் அப்படின்னோம்னாக்கா 7ஆம் இடத்துக்கு அதிபதி தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய அந்த தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கோத்ரூ பண்ணுங்கள். இல்லைனாக்கா இந்த மார்கழி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் தை மாதத்துக்கு அப்புறம் பண்ணுறது நல்லது, பெஸ்ட்டு. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மெசேஜை சென்ட் பண்ணுங்கள். அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்வியில் பதிவிடுங்க. அதுக்கு என்ன சார்ஜ் மினிமம் சார்ஜுன்றது கன்சல்டேஷன் ஃபீஸு அதை கேட்குறாங்களோ அதை பே பண்ணும் பட்சத்தில் அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியராக அனுப்புகிறனோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வச்சுறேன். நன்றி, வணக்கம்.